இந்த சோஃபா செட்டு எல்லாமே 2000 ரூபாய், 3000 ரூபாய், 3500 ரூபாய் எல்லாமே இந்த ரேட்டு தாங்க. நீங்கள் நல்லா ரேட்டு பேசி வாங்கினீங்கன்னா இன்னும் எவ்வளோ கம்மியாக வேணால் வாங்கலாங்க. நம்ம யூஸுக்கு, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாமே இந்த மாதிரி சோஃபா செட்லாம் சூப்பராகவே இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பல்லாவரம் சந்தை, அதாவது நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் தான் உங்கள் தமிழ் 7617. இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு எங்கன்னா போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பல்லாவர சந்தை, நம்ம சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சந்தையை பற்றி தெரிஞ்சிருக்கும், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சந்தையை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். வாங்க போகலாம். இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம செகண்ட் ஹேண்ட்லேயும் பொருள் கிடைக்கும், புதுசாகவும் கிடைக்கும். நம்ம அந்த பொருளை வந்து நம்ம பார்த்து இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்குமா, இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தாங்க வாங்கணும். இது நல்லா சூப்பராக மேலோட்டமாக பார்த்துட்டு இங்கே எந்த பொருளுமே வாங்கக்கூடாது. அது எப்படி இருக்குன்னு நம்ம நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வாங்கினா தாங்க அதோட கரெக்டாக நம்ம ஏமாறாமல் வாங்கிட்டு வர முடியும். இங்கே சோஃபா செட்டு, அதே மாதிரி பீரோ, கட்டில் எல்லாமே கிடைக்குங்க. A to Z. இதோ பாருங்க, இப்போ கடைக்கு தேவையான இந்த ரேக்கு அதெல்லாமே இந்த மாதிரி பொருள் எல்லாமே கண்டிப்பாக வாங்கலாம். நம்மளுக்கு லாஸ்ன்றது வரவே வராது. ஏன்னா அதெல்லாம் இரும்பு பொருள் தானே, அது ஒன்றுமே ஆகாது. இது வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஓடுற வாஷிங் மிஷினும் இருக்குது. இங்கே வாங்கிட்டு போனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வர வாஷிங் மிஷின் இருக்குது. 2 மாதம் 3 மாதத்தில் போயிடுற வாஷிங் மிஷினும் இருக்குது. நல்லா தெரிஞ்சுவாங்க. இந்த ரோலிங் சேர்லாம் கடையில் வாங்க போனால் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே எல்லாமே சீப்பாக விற்கிறாங்க. 500 ரூபாய் 600 ரூபாயிலேருந்து இந்த ரோலிங் சேர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எத்தனை மணிக்கா இந்த டைம் வந்து நம்ம காலையிலே பிளான் பண்ணோம், ஆனால் காலையில் வர முடியல. 5 o'clock தான் வந்தோம். பாதி கவர் பண்ணும் போதே நம்மளுக்கு பாதி ஏரியும் தான் பகலில் இருக்கும். நீங்களே பார்த்தா தெரியும், போக அப்படியே இருட்டாகிட்டே போயிடும். ஏன்னா அது லேட் ஆகிடுச்சு. இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. அந்த கேமரா ஐட்டம்ஸு, ஃபோன் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும். அதாவது நம்ம ஃபோன் கடை, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் கடை வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் ஃபோன் எல்லாமே எந்தெந்த ஃபோன் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஸ்பேர், இந்த ஃபோன் வந்து இதுக்கு மாற்றி ஸ்பேர் யூஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோஃபா செட்டு எல்லாமே 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய், 6000 ரூபாயிலேருந்து கூட 6000 ரூபாய் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ரேட்டு பேசி வாங்கணும். உங்களுக்கு அவங்க சொன்ன ரேட்டுக்கே வாங்கிட்டு வரது இல்லாமல், நீங்கள் இன்றைக்கி இப்போ வந்து ஒரு 4000 ரூபாய் சொல்கிறாங்களா, நான் 2500 ரூபாய்க்கு தருவேன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக படிஞ்சிருவாங்கங்க. இந்த பாருங்கள், நான் சொன்னல அப்படியே இருட்டாகிட்டே வந்துச்சு பார்த்தீங்களா. அதனால் அந்தளவுக்கு நம்மளால் கவர் பண்ண முடியல. உங்களால் முடிஞ்ச வரையும் அடுத்த வாட்டி நீங்கள் போகும்போது காலையில் டைமில் நீங்கள் போயிட்டீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. புது புது பொருள் எல்லாம் வரும். ஆனால் ரேட்டு மட்டும் அவங்க கம்மி பண்ணுவாங்களான்னு காலையில் டைமில் எனக்கு சரியாக தெரில. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி சேரு, அதே மாதிரி இரும்பு பொருள் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும், நம்ம காஸ்ட்லி பொருள் எல்லாமே வாங்கிடுவோம், பெரிய பொருள் கட்லு, பீரோ, சோஃபா செட்டு அந்த மாதிரிலாம் வாங்கிடுவோம், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குங்க. அப்போல்லாம் இல்லைங்க. இங்கே நிறைய டெம்போ, ஆட்டோ எல்லாமே இருக்குங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட சவாரி பேசிவிட்டு அதை நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போனால் அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறவங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் காசு கேட்பாங்க. நீங்கள் பக்கத்தில் அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி கேட்பாங்க சம்திங்கு. ஆனால் என்னை பொறுத்த வரையும் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே இப்போ வாடகைக்கெல்லாம் வராங்களே, அவங்களாம் புதுசாக போய் வாங்காமல் அழகாக இந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னா அவங்க எப்படியும் ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அந்த மாதிரி தான் இந்த ஊரில் இருக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இங்கே நல்லா இருக்கிற சோஃபாவுமே இருக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த சோஃபா வந்து மேலோட்டமாக பார்க்காம அது உள்ளே இல்லைன்னா கிராச்சு கிரிச்சு அதெல்லாம் எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெம்போ தாங்க இருக்கும். அதை பேசிவிட்டு நீங்கள் அது நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பேசிட்டு எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான். ஆனால் இங்கே பொறுத்த வரையும் அந்த எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்த்தீங்களா, இது வந்து கடைகளுக்கு எல்லாமே சூப்பராக இதை வாங்கிட்டு போயிட்டு வைக்கலாங்க. இது கடைங்களுக்கு எல்லாம் போய் வாங்க போனீங்கன்னா ரேட் அதிகம். இந்த மாதிரி சந்தையில் இங்கே இந்த மாதிரி வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டுங்க. இந்த மாதிரி டேபிள் அது எல்லாமே ரேக்கெல்லாம் அடிக்க வைப்பீங்களே, ரோலிங் சேர்லாம் ரேட்டு கம்மியாக இருந்ததுங்க. அதுவும் நைட் டைம் வேறு ஆகிடுச்சா, நல்லா ரேட்டு கம்மியாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம பேசி வாங்கிட்டு போனால் அந்த நைட் டைமில் இன்னும் கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோனா எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி இந்த கலர் லைட்டு நைட் டைமில் கூட ரஷ்ஷு செமையாக இருந்ததுங்க.
நிறைய பேர் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க, பகல்லலாம் போனால் நமக்கு ரேட்டு படையாது, நைட் டைமில் போனால் ரேட்டு படிஞ்சிடும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த கான்செப்டும் இல்லைங்க. பகல் எந்த டைமில் போனாலும் நம்ம ரேட்டு பேசுகிறா அவங்க கொடுத்துருவாங்க. காலையில் டைமில் போனீங்கன்னா நல்ல பொருள், அதாவது புது பொருளெல்லாம் ஸ்டாக் இறங்குதுன்னா அந்த புது பொருள் எல்லாமே காலையில் டக்குன்னு சேல்ஸ் ஆகிடும். இந்த பேரல்லாம் பார்த்தீங்களா, இந்த பேரல்லாம் வாங்கினீங்கன்னா ஓட்டர் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஆனால் ரேட் இதெல்லாம் கூட ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. பல்லாவரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப பழமையான சந்தைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் பல்லாவரம் சந்தை பற்றி உங்களுக்கு எதனா எந்த டீட்டெயில் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக நீங்கள் எந்த ஊர்லேருந்து பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க, சென்னையில் இருக்கிறவங்களும் பல்லாவரத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டுக்கவே இல்லை. அது வந்து விட்டது. में वही ஒரு சைடு பிடி, நான் ஒரு சைடு பிடிங்க. வாங்கினதே பெருசுதான். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி வருமா, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போக போக சந்தை வந்து அந்த ரெண்டா பிரிவுங்க. சென்ட்ரல்லையும் கடை வந்துடும், இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் கடை இருக்கும், ரைட் சைட்லேயும் கடை இருக்கும். நம்ம லாஸ்ட் எண்டிங் வந்து அந்த காய்கறி எல்லாம் கூடமே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க காய்கறி எல்லாம். இப்போ எப்படி சொல்கிறதுனா, Operate.
முக்கியமாக நான் சொல்லணும், அந்த கிளி கூண்டு, புறா, அது எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மிங்க. பேர்ட்ஸு எல்லாமே ரொம்ப ரேட்டு கம்மி. கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக பல்லாவரத்துக்கு வந்து வாங்குங்க. செம்மையாக கம்மியாக இருக்கும். கூண்டெல்லாம் நீங்கள் நல்ல கம்மியான ரேட்டுக்கே வாங்கிட்டு போகலாங்க. கடையோட பாதிக்கு பாதியில் அதோட கம்மியாகவே கூண்டெல்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த டிவி எல்லாமே 3000 தாங்க சொன்னாங்க. இந்த டிவி எப்படி நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற டிவியே 3000 தான் சொன்னாங்களே. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டிவி எல்லாம் நம்ம வாங்க போனால் ரேட் அதிகங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கணும்னா சந்தையில் வாங்கணுமா, சும்மா நம்ம ரஃப்யூஸுக்கு இப்போது கேமரா இருக்குன்னா நம்ம கேமரா வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பொறுத்தவரைக்கும் அந்த எலக்ட்ரானிக் ஹோம் தேட்ரு, லேப்டாப்பு, அது எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம யூடியூப் சேனல் பண்ணுறோன்னா ட்ரைபேடு, அந்த கேமரா அடாப்டரு, இது எல்லாமே கிடைக்குது. ஆனால் அந்த கேமரா எல்லாமே நம்ம வாங்கினா நல்லா இருக்குமா நம்மளுக்கு தெரியல. அது என்ன ப்ராப்ளத்தினால அவங்க இது பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இன்னொரு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.